ஹலோ மார்வல்ஸ் ஃபைனலி டெட்பூல் அண்ட் வுல்வரின் பார்த்துட்டோம். அதாவது வந்து இந்த மூவிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு எம்சியூ படம் ஃபஸ்ட்டு எம்சியூ ஆர்-ரேட்டட் படம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் டெட்பூல் அண்ட் வுல்வரின் சேர்ந்து நடிக்கிற படம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்துக்காக நான் ஹைப்பாக வெயிட் பண்ணுறது ரீசனே. அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து ட்ரெய்லர்ஸ் கூட நம்மளை ஹைப் ஏற்றிடுச்சு என்ன சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னே வந்து நிறைய ப்ராஜெக்டை வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய கேமியோஸை டீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி நிறைய கேமியோஸ் நிறைய சம்பவம் இருக்கக்கூடிய ஒரு படம் பார்த்தா நாம் வந்து நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மூவி பார்த்தாச்சு. ஸோ எனக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ரிவ்யூ வீடியோ. இது வந்து ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்பாய்லர் ரிவ்யூ வேணும்னா மறக்காம சொல்லிடுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு 2-3 டேஸில் அதை அப்லோட் பண்ண பார்க்குறேன். இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்பாய்லர் சொல்ல மாட்டேன். எகைன் சொல்லிக்கொள்கிறேன். யாரெல்லாம் பார்த்தீங்களோ மறக்காம உங்கள் ரேட்டிங்கை சொல்லிடுங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல வீடியோஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இன்னொரு பசங்க வீடியோக்கெல்லாம் திஸ் இஸ் டாக். நீங்கள் ஒரு மார்வல் வுல்வரின் டெட்பூல் எக்ஸ்பென் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். இது இந்த மூவியோட நியூட்ரல் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்க போனாலே ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான். பிகாஸ் வந்து ரயன் ரொனால்ட் அஸ் அ டெட்பூல் அண்ட் நம்மளோட ஹியூ ஜாக்மன் அஸ் அ வுல்வரின், இவங்க 2 பேருக்கு தான் இந்த கேரக்டர் செட் ஆகுன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி நடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வேற ஒரு ஆக்ட்ரஸை வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து வச்சு பார்க்க முடியாது. அந்த ரேஞ்சுக்கு வந்து நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் வந்து இந்த மூவியில் வந்து இன்னொரு வுல்வரின் வேரியன்ட் காமிப்பாங்க. அது வந்து வேற ஒரு ஆக்டர். ஸோ அப்படி இருந்தும் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வுல்வரின்னா வந்து நம்ம ஹியூ ஜாக்மன் தான் மைண்டில் வர அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரயன் ரொனால்ட்ஸ், ஏன்னா வந்து டெட்பூல் எப்படிப்பட்ட கேரக்டர் நல்லா தெரியும். புரிஞ்ச பிஸ்தா அந்த மாதிரி டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் அவர் நல்லா வெடிப்பாப்பில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜோய்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அப்படி வந்து இருக்கக்கூடிய கேரக்டருக்கு நம்ம ரயன் ரொனால்ட்ஸ் வந்து செம்ம பக்காவான மேஜிக்னே சொல்லலாம். அது மட்டும் ஹியூ ஜாக்மனை பற்றி யார்கிட்ட சொன்ன மாதிரி தான். அது மட்டும் இல்லை இந்த மூவியில் வந்து டெட்பூலுக்கும் சரி வுல்வருக்கும் சரி எக்கச்சக்கமான எமோஷன் சீன்ஸ் இருக்குது, ஓகேவா? நம்ம டெட்பூலில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஃபன்னான கையாக பார்த்துருப்போம். பட் இதில் கொஞ்சம் அவருக்கும் வந்து எமோஷன் சீன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வுல்வரின்னு சொல்ல போனாலே நிறைய இழந்த ஒரு கேரக்டர். அப்படியே ஒரு கேரக்டருக்கு இதுலேயே வந்து ஒரு சேடான ஒரு ஸ்டோரி கொடுத்து அண்ட் எமோஷன் சீனு கொடுத்து நம்ம வுல்வரின் நல்ல ஒரு கேரக்டர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளை ஹியூ ஜாக்மேன் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் வந்து சொல்கிறேன், நம்ம ரயன் ரொனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மேன் பெஸ்ட்டு காம்போ இந்த மூவியை பொறுத்தவரை தான். எம்சியூவை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன் இப்போதைக்கு. டெட்பூல் வுல்வரின் பற்றி பேசும்போது இந்த மூவியோட வில்லன் கேரக்டரான கேசண்டோனோவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த ரோலுக்கு வந்து பக்காவாக மெச்சாயிருக்காங்க. என்ன போதும் பக்காவாக சூட் ஆகிருக்காங்க. ஆனால் வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு மிக முக்கியமான மைனஸ் அடி வாங்கின மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கேரக்டர் வெயிட்டிங். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நல்ல ஒரு கேரக்டர் வெயிட்டிங் கொடுப்பாங்கன்னது. ஆனால் எனக்கு ஏதோ அந்த கேரக்டருக்கு மட்டும் அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு ரைட்டிங். எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சா இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்னு தெரியல. நான் வந்து அந்த கேரக்டர் வச்சு ஒரு சில ட்விஸ்டெல்லாம் அடிப்பானுங்க. பட் அதெல்லாம் ஏதோ எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத ஆணி மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு மெயின் வில்லி தான் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான வில்லி தான். ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ஒரு ரூத்லெஸ்ஸான சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மார்வல் வந்து இப்படிப்பட்ட டார்க்கான சம்பவங்களை பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னே பார்த்த மார்வல் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் இது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேரக்டர் டெப்த்து கொடுத்து ரைட் பண்ணியிருந்தா நல்லா இருந்துக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த கேரக்டரை வந்து பெருசாக நிறைய சீன்ஸு காமிக்கலை. ஐ திங்க் 3 சீன்ஸ் தான் நினைக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ அண்ட் அப்புறமா ஒரு ஃபைட்டு அண்ட் லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஃபைட்டு, அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் டைமுக்கு தான் காமிச்சிருப்பானுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வர்த் இல்லாத ஒரு டெப்த் இல்லாத ஒரு கேரக்டர் வெயிட்டிங் கேசனோனோவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல சொல்லிடுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அண்ட் இன்னொரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது சினிமோட்டோகிராஃபி. பிகாஸ் வந்து இந்த மூவி ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டு ஒரு சீன் ஒன்று காமிச்சிருப்பானுங்க. அதாவது நம்மளுடைய டெட்பூல் வந்து கன்னை ரீலோட் பண்ணுற சீன், ஓகேவா? அந்த சீனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்கும் போது. அந்த ட்ரெய்லரில் இருந்த அதே ஃபீலை வந்து நமக்கு தியேட்டர்லேயும் காமிச்சிருச்சு அந்த சினிமோட்டோகிராஃபி. பிகாஸ் வந்து ஒவ்வொரு சீன் வந்து விதவிதமான ஆங்கிளில் வரும். அதுலேயும் ஃபைட் சீன், அதாவது அந்த லாஸ்ட்டில் ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும் பாரு, பார்த்தீங்களா? அந்த ஃபைட் சீன் வந்து ஒரு வைட் ஆங்கிளில் வந்து அந்த கேம் 2D கேம் விளையாடும் அந்த ரேஞ்சில் வந்து ஃபைட் சீனே போகும். ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதை கூட சினிமோட்டோகிராஃபி மூலம் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பானுங்க. நிறைய இடங்களில் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் சீன்ஸ் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா லாஸ்ட்டில் ஒரு ஃபைனல் ஃபைட் சீன் வரும்னு. அதுக்கு ஸ்டண்ட் சீன், அதான் அந்த 2D ஸ்டைல் கேம்ஸ் விளையாடிருப்போம் அந்த ஸ்டைல், அந்த ஒரு வைட் ஆங்கிளில் போயிட்டே இருக்கும். அதை நல்லா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு சீன் ஒன்று வரும், அதாவது அந்த வாய்டுக்குள்ளே அந்த சீனில் ஒரு ஃபைட் சீன் வரும். அது கூட நல்லா பண்ணியிருப்பானுங்க. ஸ்டார்டிங் ஃபைட் சீனை சொல்லி ஆகணும். இது வந்து
ஸ்டார்டிங் சீனை வந்து ஒரு தரமான ரத்தம் தெரி கூட பயிற்சிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டண்ட்லாம் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸாகவும் சரி இந்த நல்லா இருக்குது. ஆல்சோ மியூசிக் இல்லை லாஸ்ட்டில் ஒரு சாங் ஒன்று போகும் ஓகேவா, அந்த சாங்கோட நம்மளுடைய இந்த ஃபைட் சீன் என்ன ஒரு சில எமோஷன்ஸை பார்க்கும்போது கூஸ்பம்ஸுங்க. ஸோ அப்படி டெக்னிக்கல் சைட்டாகவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்கு, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நம்பி இறக்கிருக்கானுங்க போல் இந்த வருடத்துடைய ஒரே ஒரு MCU படமாக. வழக்கமாகவே மார்வல் படங்கள்லாம் சிஜி எஸ்எஃப்எக்ஸ்லாம் வந்து ரொம்ப தரமாக பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதில் வந்து குறை சொல்லவே முடியாது. இந்த மூலியம் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் எனக்கு ஏதோ பிசிற தட்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் இதை பற்றிலாம் பேசும்போது இன்னொரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் சொல்லி ஆகணும், ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைரக்ஷன். பிகாஸ் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், அதை வந்து ஒரு 2 hours வரைக்கும் என்கேஜிங்காக கொண்டு போகிறது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேல தான் இருக்குது ஓகேவா. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து தாறுமாறு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, யார் வரப்போகிறாங்க, என்ன தான் பண்ணுறீங்கன்னு ஒரு விதமான கியூரியாசிட்டி வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து எழும்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த மூவியில் இருந்துச்சு. ஏன்னா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது, பட் அதை கூட ஒரு சில குட்டி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும், அதை கூட நல்லா பண்ணியிருப்பானுங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதுக்கு ஒரு ஒருத்தர் நல்ல விதமாக இருக்கும். அது மாதிரி டேரக்ஷன் ஷேன் லாவை பற்றி சொல்லியான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன மூவினா வந்து ஃப்ரீ கை, அந்த மூவியோட டேரக்டர் இவர் தான். ஸோ அதில் வந்து நிறைய கேமியோஸ் வந்துருக்கும், அதை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த மூவியில் எக்கச்சக்கமான கேமியோ ரோல்ஸ் வருது, அதே வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சில கேரக்டர் வந்து வேஸ்ட்டு பண்ண மாதிரி இருக்குன்னு தான், பட் அது ஃபன்னுக்காக எடுத்துப்பட்ட கேமியோஸ் வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில கேமியோஸுக்கு வந்து நல்லாவே அந்த கேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரைட்டிங் கொடுத்து பக்காவாக பண்ணியிருப்பார். ஸோ டேரக்ஷனை வந்து நம்ம சேர்ந்து தம்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லேயே நான் முக்கியமான சொல்ல வேண்டிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வைலன்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு R-rated மூவி இன் MCU ஓகேவா. ஸோ அந்த வைலன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய்ஸுக்கு டஃப் கொடுப்பாங்களே தெரியல, பட் ஒரு சில சீன்ஸில் வந்து பாய்ஸ் சீரிஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த கேசோட பண்ணுவாங்க ட்ரூத்லெஸ்ஸான சீன்னு, அதை பார்க்கும்போது பாய்ஸ் சீரிஸ்க்கு டஃப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படி வைலன்ஸுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஜோய்ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான மூவி, ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அதை நம்ம மார்வலில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு வைலன்ஸில் ஒரு டார்க்லையை தெறிக்க விடக்கூடிய மார்வலை இதில் நான் பார்க்குறேன். அப்படி இந்த ஸ்டார்டிங் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எண்டிங் ஃபைட் சீனாக இருக்கட்டும், இந்த கேஷன் நடக்கிற அந்த வயலில் நடக்கும் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரூத்லெஸ்ஸாக பண்ணியிருப்பானுங்க. டெட்புல்னாலே R-rated மூவி தான், அது வேறு மேட்ரு. அப்படி இருக்கும்போது மார்வலுக்குள் டெட்புல், MCUக்குள் டெட்புல்னு வரும்போது ஏதாச்சும் கம்மி பண்ணிவிடுவாங்களோன்னு பயந்தேன். பட் அப்படி இல்லை, வயலன்ஸை தெறிக்க விட்டுருக்காங்க. ரத்தம் தெறிக்குது, கட்டை பறக்குது, ரத்தம் தெறிக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி கை போகும், தலை போகும், எலும்பு கூடு வரும், அது இதுன்னு எக்கச்சக்கமான வயலன்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரிஞ்ச பிஸ்தா டைலாக்ஸும் நிறையவே இருக்குது ஓகேவா. அண்ட் இப்படி எக்கச்சக்கமான ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்னாலும் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது தான். அது வந்து எனக்கு மைனஸாக தெரிஞ்ச விடயங்கள் தான் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது, டக்குன்னு இந்த மூவி வந்து கட் பண்ணி போகிறாங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது என்ன தான் வந்து நம்மளுக்கு போர் அடிக்காமல் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பட்டுனவங்க கடந்து போகும்போது அந்த சீனில் அப்படி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா. அவங்க ஏன் இது நடக்குது, அதுக்கப்புறம் ஒன்று நடக்குதுன்னா நடுவில் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போன மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு தான் ஃபீல் ஆன மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு சொல்லுங்க. ஏன்னா பட்டுன்னு கிடக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது ஒரு 2 hours மூவி தான். ஸோ இன்னொரு 10 minutes எடுத்து இதுக்கு கொஞ்சம் மினக்கெட்டு பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா இருந்துக்கும். படம் மொக்கையாக இருக்குன்னு சொல்லலை, இந்த ஒரு பர்டிகுலர் மிஸ்டேக் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ளாட் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து நம்ம ஸ்பாயிலர் ரிவ்யூவில் பார்த்துடலாம் ஓகேவா. அதை வந்து ஸ்பாயிலர் ரிவ்யூவில் பார்த்துடலாம். என் மூவி வந்து HD அந்த இதில் வந்து OTTயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வந்து நிறைய ப்ளாட் ஹோல்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கேமியோ ரோல்ஸ் ஓகேவா, நிறைய கேமியோ ரோல் வருது. ஸோ அதில் ஒரு சில கேரக்டர் இருந்து வேஸ்ட்டு பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பட் அந்தளவுக்கு அது வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கலாம் ஓகேவா. அந்த ஒரு சில கேமியோஸ் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அண்டு அது வந்து எனக்கு பெருசானு அப்படி மைனஸான சொல்லலை. அண்ட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு படம் தான். அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் இருக்குது. ஸோ பார்த்துட்டு படம் எப்படி இருந்து சொல்லுங்கள். இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் வேறு மூவி இதை ஒன்று நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பாயிலராக நம்ம பேசப்படணும்னா ஸ்பாயிலர் இதாக மாறிடும். ஸோ அதை வந்து தனி வீடியோவில் கவர் பண்ணலாம். என்னோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபைனலி வீடியோ டென் வந்தாச்சு. இது வந்து என்ன சொல்கிறேன், என்னுடைய பேர்சனல் ரிவ்யூ தான். ஸோ உங்களுடைய பேர்சனல் ரிவ்யூ வந்து மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவரால் அந்த மூவியை பற்றி சொல்ல போனேன்னா வர்த்து பிகாஸ் வந்து வெயிட் பண்ணது இந்த படத்துக்காக தான். ஸோ நல்லாவே குக் பண்ணியிருக்கானுங்க. ஒரு சில சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இந்த மூவி வந்து என்ன சொல்கிற அதை மறக்க அடிக்கிற அளவுக்கு நிறைய ஸ்டண்ட் சீன் இருக்குது. ஸோ ஸ்டோரி கூட நல்லா இருக்குது. அண்ட்
அந்த ஒரு சில மிஸ்டேக் வந்து மறக்க அடிச்சிடும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் கண்ணுக்கு பிரச்சனை தெரியாது, டப்பு டப்புன்னே இந்த மூவி முடிஞ்சிடும். ஸோ வந்து நல்ல ஜோய்ஃபுல்லான மூவி. ஸோ மறக்காமல் செக் பண்ணியிருப்பாருங்க. நீங்கள் ஒரு மார்வல், அதாவது மார்வல், எக்ஸ்மேன், புல்வரின், டெட்புல் ஃபேன் இருந்தீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். டோன்ட் மிஸ் இட். என்னோட பசி வீடியோ எடுத்து முடிச்சுக்கலாம். திஸ் ஐ மட்டாக்குவேன். டேக் கேஸ் வரட்டா.